வணக்கம் மேம். பிரகாஷ் ஸ்டாக்ஸ்லாம் அன்னைக்கு அசன் நமக்காக அடுத்த விற்பனைக்கு வந்துள்ள கார் பார்த்தீங்கன்னா மாருதி ஜென் எஸ்டிலோ எல்எக்ஸ்ஐ மாடலு. முதல்ல ஃப்ரண்ட் டிவி இதை காமிச்சிடறேன். முதல்ல அவுட்லுக்கு இன்டீரியர் எல்லாம் காமிச்சிடறேன். ஃபியூச்சர் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எஃப்சி இன்சூரன்ஸ் டீட்டெயில் சொல்லிடுறேன். இந்த பாருங்கள், எல்எக்ஸ்ஐ மாடல் 2011 மாடல், ஒரே ஓனரில் தான் இருக்குது. இந்த பாருங்கள், ஃப்ரண்ட் டிவி காட்டுறேன் பாருங்கள். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு குறை சொல்கிற மாதிரினா பெரிய குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த பாருங்கள், டென்ட்டு கிராச்சஸ்லாம் எதுவுமே இருக்காது. வண்டி தெளிவாக இருக்கும். அப்படியே எடுத்து ஓட்டுற மாதிரி தாங்க இருக்கேன். டிரைவர் சைடு வியூ காமிச்சிட்டேன். இந்த பாருங்கள், பேக் சைடு வியூ பாருங்கள். பேக் சைடு வியூவும் பார்த்திங்கன்னா தெளிவாக தான் இருக்கும். ஒரு குறை சொல்கிற மாதிரி இருக்காது. இந்த பாருங்கள், இப்போ லெஃப்ட் சைடு வியூ பார்த்துங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அப்படியே இப்போ லைவாக எடுக்கிற வீடியோ தான் இது. இப்போ இதில் இருக்கிற நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கும். பேனட்டில் லைட்டாக ஃபேடான மாதிரி இருக்குது. அது கூட ரஃபிங் பாலிஷ் போட்டிங்கன்னா போயிடுங்க. அதுவும் பண்ணணும்னு அப்படியே பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டயர் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஃப்ரண்ட்டு 2 டயரை 2023 மாற்றிட்டாங்க. 90% இருக்குங்க டயரு. ஃப்ரண்ட்டு 2 டயருமே 90% இருக்கும். அப்படியே எடுத்தோடலாம் டயரை கூட மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி பேக் டயர் பார்த்திங்கன்னா 2019 மாற்றிருக்காங்க. 80% இருக்கும் பேக் டயரும். அதனால் டயரில் ஒன்று கூட மாற்றணுன்றது கிடையாது. அப்படியே எடுத்து ஓட்டலாம். அதே மாதிரி இப்போது இன்டீரியர் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இன்டீரியர் சீட் கவர், புதுசான சீட் கவர் இருக்கும். பக்காவான சீட் கவர் போட்டிருப்பாங்க. புதுசாக இருக்கும் சீட் கவர். அதனால் சீட் கவரை மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. இதோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்துங்க 48,000 தான் ஓடிது. ஒரிஜினல் கிலோமீட்டர்னு கம்பெனி கூட செக் பண்ணிக்கலாம். ஒரே ஓனரில் தான் இருக்குது. மியூசிக் சிஸ்டம் பாருங்கள், பக்கா ஒர்க்கிங் மியூசிக் சிஸ்டம். கென்யூட் மியூசிக் சிஸ்டம், ஆக்சி பென்ட்ரைவ் இருக்குது. ஏசிலாம் பக்கா கூலிங்க, வெல் கூலிங். வண்டி இப்போ இன்ஜின் ஆனில் தான் இருக்குது. பாருங்கள், மியூசிக் சிஸ்டமும் பக்கா ஒர்க்கிங்கு. அதனால் கம்பெனி மியூசிக் சிஸ்டமும் சீட் கவரும் இருக்குது. ஃப்ரண்ட்டு பவர் விண்டோ பாருங்கள், பக்காவாக ஏறும், பக்காவாக இறங்கும். லெஃப்ட் சைடு பவர் விண்டோ, இது இப்போ டிரைவர் சைடு பவர் விண்டோ பாருங்கள், பக்காவாக இறங்கும், பக்காவாக ஏறும். அதனால் 2 பவர் விண்டோ பக்கா ஒர்க்கிங்கு. கீ பாருங்கள், அதோ ஒரு கீ இருக்குதா, அதோ ஒரு ஸ்பேர் கீ இருக்குது. 2 ஒரிஜினல் கீயோடு இருக்குது. இப்போ ஒரிஜினல் பேப்பர் ராசி இருக்குது. 2011 மாடலு. அதேமாதிரி இன்சூரன்ஸ் பார்த்துங்க 2025 9ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. ஐடி வேல்யூ பாருங்கள், 91,000 ரூபாய்க்கு ஐடி வேல்யூவோடு இருக்குது. அதனால் இன்னும் 9 மாதம் இன்சூரன்ஸும் இருக்குது. ஸோ இன்சூரன்ஸும் இருக்குது, பேப்பர் ஆர்சியோடு தான் இருக்குது. இப்போ இன்ஜின் ரூம் காட்டுறோம் பாருங்கள். இந்த வேறு அப்ராஹாமில் ஒரு டென்ட்டு கிராச்சஸ் இருக்குது. இது பாருங்கள், சேஸ் நம்பரு, இன்ஜின் நம்பரு, அந்த கவுல் பண்ணலாம் ஒரு ரஸ்ட் இருக்காது. தெளிவாக இருக்கும். இது பாருங்கள், இன்ஜின் ரூமும் ஓவராலாக இன்ஜின் ரூமும் தெளிவாக இருக்கும். ஒரு குறை சொல்ல முடியாது. இன்டீரியரு, அவுட்லுக்கு, சீட் கவரு எல்லாம் பக்காவாக இருக்கும். இந்த பாருங்கள், பேக் வியூவிலேருந்து காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள், வண்டி பெயிண்ட் பண்ணணும், டச்சப் பண்ணணும், ரஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. 2011 மாடலுங்க, தெளிவாக எடுத்து ஓட்டலாம். 2026 தான் எஃப்சி வரும், ஜூலை மாதம். இன்சூரன்ஸும் இன்னும் ஒரு 9 மாதத்துக்கு இருக்குது. ஒரே ஓனரில் இருக்குது. 48,000 தான் ஓடிக்குது. ஏசியும் ஒர்க்கிங்கு, மியூசிக் சிஸ்டமும் இருக்குது. சீட் கவரும் போட்டுக்குது. இன்ஜின் ரூமும் க்ளீனாக இருக்கும். அண்டர் பிளாட்ஃபார்மும் தெளிவாக இருக்கும். அப்படியே எடுத்து ஓட்டலாம். மெயினாக என்னோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,80,000 தான் சொல்கிறேன். சின்னதாக ஒரு அமௌண்ட் கம்மி பண்ணி தரலாம். வண்டி நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கூட ஃபோன் பண்ணியிருப்பாங்க. வண்டி இருக்கிற லொக்கேஷன் பண்ணால் பள்ளிக்கரணை காமாச்சாது பேக் சைடில் இருக்குது. இது போல் நல்ல விதமான காரை நியாயமான விலைக்கு நல்ல தரமாக வாங்கினேன். என்னோடய பிரகாஷ் ஸ்டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மாதிரி கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.